ஒரு நாள் அது தாழ்ந்துதான் போகும். இதை புரிந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார். இன்னைக்கு எத்தனையோ பல தலைவர்களுக்கு சிலைகள் இருக்கிறது, அதற்கு மரியாதை செய்கிறோம் என்கிற பேர்ல மாலை போடுகிறார்கள், வணக்கம் செலுத்துகிறார்கள். திருவள்ளுவர் அவர் எப்படி இருப்பார்னே தெரியாது, அவருக்கே சில. ஆனால் முகமது நபிகள் அவர்களுக்கு உலகத்தில் எங்கேயாவது சிலர் இருக்கா? எந்த முஸ்லிமின் வீட்டிலேயாவது முகமது நபிகளின் புகைப்படத்தை நீங்கள் பார்த்ததுண்டா? அரசியல் சாதாரணமா ஒரு கவுன்சிலர் ஆகிவிட்டால் கூட முன்னால 3 கார் பின்னால 2 கார் படை பட்டாளத்தோடு தானே செல்கிறார்கள். அதிகார பதவிக்கு வந்து விட்டதற்கு பிறகு தரத்தை உயர்த்தி கொள்கிறார். நபிகள் உயர்த்தவில்லை. அவ்வளவு பெரிய நிலப்பரப்பிற்கு அதிபதியாக இருந்த போதிலும் போர் கவசத்தை அடைமானம் வைத்த நிலையில் மரணித்தார். எந்த அரசியல் தலைவராக இருந்தாலும் தலைவர் வர்றாருன்னா எல்லாரும் எழுந்து நிற்க. நபிகள் எப்படிப்பட்ட நபர்? உலகத்தில் உள்ள 200 கோடி மக்கள் உயிரை விட மேலா நேசிக்கும். இருந்த போதிலும் நபிகள் அவர்கள் தான் ஒரு சபைக்கு சென்றால் சபையில் உள்ள யாரும் எழுந்து நிற்க கூடாது. இது நபிகள் அவர்களின் போதனை. முகமது நபிகளுடைய வாழ்க்கை வரலாற்றை நீங்கள் படிக்க முற்பட்டால் அவர்களைப் போல் ஒரு உத்தமன், அவர்களைப் போல் ஒரு சீர்திருத்தவாதி, அவர்களைப் போல் ஒரு எளிய ஆன்மீகவாதி உலக வரலாறு கண்டதில்லை என்கிற உண்மையை நாம் அனைவரும் ஒப்புக்கொள்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பிரமத நண்பர்களே, நாங்கள் நடத்திய கட்டுரை போட்டியில் பங்கேற்று பரிசுகளை பெற வந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக என்கிற பிரார்த்தனையோடு என்னுடைய உரையை துவங்குகிறேன். எனக்கு வழங்கப்பட்டிருக்கிற தலைப்பு மக்கள் மனங்களை வென்ற மாமனிதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி, அவர்கள் மக்களின் மனங்களை எவ்வாறு வெல்லும் வகையில் தம்முடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொண்டார்கள் என்பதை பற்றி உங்களுக்கு மத்தியில் சில செய்திகளை சொல்ல விரும்புகிறோம். இன்றைய தேதியில் இந்த நவீன உலகத்தில் உலகெங்கிலும் சுமார் 200 கோடி முஸ்லிம்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவ்வளவு மனிதர்களின் உள்ளங்களிலும் முகமது நபிகள் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். முகமது நபிகள் அவர்கள் இன்றைய காலகட்டத்தில் வாழ்ந்த மனிதர் அல்ல, ஒரு 100-200 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த மனிதரும் அல்ல. அவர்கள் வாழ்ந்து மறைந்து 1400 ஆண்டுகளை தாண்டிவிட்டது. அப்படி இருந்த போதிலும் அவர்கள் தான் வாழ்ந்த காலகட்டத்திலும் மக்களின் மனங்களை வென்றிருந்தார்கள். தான் மறைந்ததற்கு பிறகும் 1400 ஆண்டுகளை தாண்டியும் இன்றைக்கும் மக்களின் மனங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சாதாரணமான முறையில் அல்ல, மிகப்பெரிய அளவில் தாக்கம் செலுத்தும் வகையில் நபிகளார் அவர்களுடைய வாழ்க்கை அமைந்திருக்கிறது. உலகெங்கிலும் உள்ள 200 கோடி முஸ்லிம்கள் தங்களுடைய ஒவ்வொரு செயலையும் முகமது நபிகள் என்ன போதித்தார்களோ அதன் அடிப்படையில் அமைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு முஸ்லிம் ஆண் வியாபாரத்தில் ஈடுபடுகிறார் என்றால் அவர் விருப்பம் போல் ஈடுபடுவது இல்லை. அவர் எவ்வாறு வியாபாரம் செய்ய வேண்டும் என்பதில் முகமது நபிகள் அவர்களின் தாக்கம் இருக்கிறது. ஒரு முஸ்லிம் ஆடை உடுத்துவதில் கூட முகமது நபிகள் அவர்களின் போதனையின் தாக்கம் இருக்கிறது. இங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய முஸ்லிம் பெண்மணிகள் முகத்தை மறைத்துக் கொள்ளாமல் தலைமுக்காடு அணிந்திருக்கிறார்கள், புர்கா அணிந்திருக்கிறார்கள் என்றால் இது கூட முகமது நபிகள் அவர்களின் போதனையின் தாக்கம் தான். ஒவ்வொரு செயல்பாட்டிலையும் முஸ்லிம்களின் ஒவ்வொரு செயல்பாட்டிலையும் தமிழகத்தில் உள்ள முஸ்லிம்கள் மட்டுமல்ல, இந்தியாவில் உள்ள முஸ்லிம்கள் மட்டுமல்ல, உலகெங்கிலும் வாழ்கிற அத்தனை முஸ்லிம்களின் வாழ்வியலிலேயும் முகமது நபிகள் அவர்களுடைய தாக்கம் அதிகமான அளவில் இருக்கிறது. இத்தனைக்கும் நாங்கள் நபிகள் நாயகத்தை கண் கொண்டு பார்த்ததில்லை. அவர்கள் எப்படி இருப்பார்கள், அவர்களின் உருவம் என்ன, அவர்களின் நிறம் என்ன, எங்களுடைய கண்ணால் நாங்கள் பார்த்ததில்லை. இருந்த போதிலேயும் அவர்களை நாங்கள் உளமாற நேசிக்கிறோம் என்றால் உள்ளத்தளவில் நேசிப்பது மட்டுமல்லாமல் அவர்கள் சொன்ன அறிவுரைகள் ஒவ்வொன்றையும் எங்களுடைய வாழ்க்கையில் பின்பற்ற வேண்டும், பின்பற்ற முயற்சிக்கக்கூடிய வகையில் எங்களுடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொள்கிறோம் என்றால் அதற்கு காரணம் அவர்களுடைய அப்பழுக்கற்ற தூய வாழ்க்கை. உலகம் எத்தனையோ பல தலைவர்களை கண்டிருக்கிறது. அவற்றிலிருந்து முற்றிலும் வேறுபட்ட ஒரு தலைவராக முகமது நபிகள் அவர்கள் காட்சியளிக்கிறார்கள். அவர்களுடைய வாழ்க்கை, அவர்கள் மக்களுக்கு சொன்ன போதனை, உலகெங்கிலும் அவர்கள் கொண்டு வந்த சீர்திருத்தம், இவைகளெல்லாம் மிகப்பெரிய வியப்பை தரக்கூடியவை. எந்த ஒரு மனிதரும் உலகத்திலே முகமது நபிகள் அவர்கள் எவ்வளவு பெரிய புரட்சியை செய்திருக்கிறார்களோ அதற்கு இணையாக நிகராக உலக
வரலாற்றில் எந்த மனிதனும் இத்தகைய புரட்சியை, இத்தகைய தாக்கத்தை உண்டு பண்ணியதே கிடையாது. இதனை முஸ்லிம் என்கிற முறையில் நாங்கள் சொல்லுகின்ற பொழுது, இவர் முஸ்லிம், அதனால் முகமது நபிகள் அவர்களை போற்றி புகழ்கிறார், மிகவும் சிலாகித்து சொல்கிறார். உலகத்தில் உள்ள எல்லா தலைமுறையும் விட முகமது நபிகள் அவர்கள் சிறந்த தலைவர் என்று முஸ்லிம் என்பதால் புகழ்கிறார் என்று நீங்கள் சொல்லிவிட முடியும். ஆனால் நபிகள் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை படித்து பார்க்கிற எவரும் இந்த முடிவைத்தான் சொல்வார்கள். அவர் முஸ்லிமாக இருக்க வேண்டும் என்கிற அவசியமே இல்லை. யதார்த்தத்தில் கூட தி 100 என்கிற ஒரு புத்தகத்தை முஸ்லிம் அல்லாத ஒருவர் எழுதினார். அவர் அடிப்படையில் கிறிஸ்தவ மதத்தை பின்பற்றக்கூடிய நபர், மைக்கேல் ஹெச் ஹார்ட் என்கிற நபர், இயேசுவை உயிரினும் மேலாக நேசிக்கக்கூடிய நபர். நாங்களும் எங்களுடைய திருக்குர்ஆன் எங்களுக்கு கற்றுத்தருகிற ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை உளமாற நேசிக்கிறோம். அப்படிப்பட்ட கிறிஸ்தவ நபர் ஒருவர் தி 100 என்று ஒரு 100 நபர்களை பொறுக்கி எடுத்து எழுதுகிறார். எப்படிப்பட்ட நபர்களை தேர்வு செய்கிறார்? உலக சரித்திரத்தை எல்லாம் படித்து பார்த்து, வரலாற்றை கரைத்து குடித்து, உலகளாவிய அளவில் அத்தனை வரலாறுகளையும், அதிகமான அளவில் வரலாறுகளை படித்து மிகப்பெரிய தாக்கம் செலுத்திய நபர்கள் யார் என்று ஒரு 100 தலைவர்களை அவர் பொறுக்கி எடுத்து எழுதுகிறார். அவருடைய வாழ்க்கை சுருக்கத்தை பதிவு செய்தார். அப்படி அவர் எழுதுகின்ற பொழுது தரவரிசைப்படுத்துகிறார். 100 பேரை ஏதோ சகட்டு மேனிக்கு எழுதலை. 100ல் முதலிடம் இவருக்கு, 2ஆம் இடம் இவருக்கு, 10ஆம் இடம் இவருக்கு, 50வது இடம் இவருக்கு என்று 100 நபர்களையும் தரவரிசை, ரேங்க் என்கிற தரவரிசை பட்டியலின் அடிப்படையில் வரிசைப்படுத்தி எழுதினார். அவர் ஒரு கிறிஸ்துவர். நம்முடைய உளவியலின்படி அவர் முதல் வரிசையில் முதல் தரத்தை யாருக்கு கொடுத்திருக்க வேண்டும்? இயேசுவிற்கு அவர் கொடுத்திருக்க வேண்டும். அப்படி கொடுக்கவில்லை. அல்லது வேறு யாரேனும் தலைவர்களுக்கு வழங்கினாரா? வழங்கவில்லை. இந்தியாவில் மிகப்பெரிய அளவில் சிலாகிக்கப்படுகிற, நாம் எல்லாம் தேச தந்தை என்று போற்றுகிறேன் அண்ணல் காந்தியடிகள் அவர்களுக்கு கொடுத்தாரா? அவருக்கும் கொடுக்கல. அவருக்கு 100ல கூட அவர் இடத்தை ஒதுக்கவில்லை. அதற்கும் பிறகு 100க்கு பிறகு உள்ள இடத்தை தான் அவர் காந்தியடிகளுக்கு வழங்கினார். அப்ப 100 தலைவர்களை அவர் தேர்வு செய்த பொழுது அதில் முதலிடத்தை முகமது நபிகள் அவர்களுக்கு வழங்கினார். ஒரு கிறிஸ்தவர் வரலாற்றை தயவுதாட்சியமின்றி படித்து பார்க்கிறார். இயேசுவின் வரலாற்றை படிக்கிறார், இந்து மத தலைவர்களின் வரலாற்றை படிக்கிறார், பிற மதங்களின் தலைவர்களின் வரலாறுகளை படிக்கிறார், முகமது நபிகள் அவர்களின் வரலாற்றையும் படித்தார். படித்து பார்த்து பிரமித்து சொல்கிறார், இவரை போல் வரலாற்றில் ஒரு தாக்கம் செலுத்திய தலைவர் இல்லை. சில தலைவர்கள் வெறுமனே ஆன்மீகத்தை பற்றி மாத்திரம் பேசினார்கள். இன்னும் சில தலைவர்கள் அரசியலை பற்றி மாத்திரம் பேசினார்கள். இன்னும் ஒரு சிலர் வெறுமனே பொருளாதாரத்தை பற்றியான ஒரு சீர்திருத்த கருத்துக்களை மாத்திரமே முன்வைத்தார்கள். ஆனால் முகமது நபிகள் அப்படி அல்ல. அவர் ஆன்மீகத்திலும் கால் பதித்து ஆன்மீக ரீதியாகவும் மக்கள் மத்தியில் பல்வேறு புரட்சிகளை செய்திருக்கிறார். அரசியல் ரீதியாகவும் மக்களுக்கு பல்வேறு கருத்துக்களை வழங்கியிருக்கிறார். ஆட்சி அதிகாரத்திலும் ஒரு ஆட்சியாளராக, ஒரு ஜனாதிபதியாக, ஒரு மிகப்பெரிய நிலப்பரப்பின் சாம்ராஜ்யத்திற்கு அதிபதியாகவும் வாழ்ந்து காட்டியிருக்கிறார். எல்லா பரிமாணங்களிலேயும் தம்முடைய ஆளுமை திறனை வெளிப்படுத்திய தலைவராக முகமது நபிகள் அவர்கள் மட்டுமே எனக்கு காட்சியளிக்கிறார். அவர் சொல்கிறார், மக்களுக்கு எதனை சொன்னாரோ அதன் அடிப்படையில் தம்முடைய வாழ்வை அவர் அமைத்துக் கொண்டவர். சொல் ஒன்று செயல் இன்னொன்று என்பதல்ல முகமது நபிகளின் வாழ்க்கை. மக்களுக்கெல்லாம் எதனை அறிவுரையாக, வழிகாட்டி நெறிமுறையாக போதித்து வாழ்ந்து வந்தாரோ அதனையே தம்முடைய வாழ்விலும் செயல்முறைப்படுத்தியவர். தம்முடைய போதனைக்கு ஒரு காலத்திலேயும் மாற்றமாக நடக்காதவர். இப்படியான பல பண்புகளை அவர் பட்டியலிட்டு, ஆகவே முகமது நபிகள் அவர்களுக்கு இந்த 100 தலைவர்களின் பட்டியலில் முதலிடத்தை வழங்குகிறேன் என்கிறார். அவர் மட்டுமல்ல, எந்த விதமான விருப்பு வெறுப்புக்கு அப்பாற்பட்டு திறந்த மனதோடு முகமது நபிகளின் வாழ்க்கை வரலாற்றை படித்தால் அனைவரும் இந்த முடிவிற்கு தான் வருவார்கள். எப்படி இந்த மனிதர் இவ்வளவு தூய்மையான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து காட்டியிருக்கிறார், இவ்வளவு எளிமை, மக்கள் மத்தியில் சீர்திருத்த கருத்துக்கள், புரட்சிகர கருத்துக்கள், அதனையெல்லாம் படித்து பார்க்கின்ற யாரும் நபிகள் நாயகத்தின் மீது சொல்லப்படுகிற அவதூறு பிரச்சாரங்கள் அனைத்தும் முற்றிலும் பொய், அவை வெறுமனே கட்டவிழ்த்து விடப்பட்ட புனை சுருட்டுக்கள், கற்பனை கதைகள் மிக தெளிவாக புரிந்து கொள்வார்.
நபிகள் என்று சொன்னால் மேலை நாடுகளில் ஒரு சிலர் பயங்கரவாதத்தை போதித்தவர், பெண்ணடிமைத்தனத்தை போதித்தவர், பல பெண்களை திருமணம் செய்தவர் என்றெல்லாம் பல்வேறு விதமான விமர்சனங்களை முன்வைப்பார்கள். முகமது நபிகள் பயங்கரவாதத்தை போதித்தவரா? அவர் அளவிற்கு மனிதநேயத்தை போதித்தவர் யாரும் உண்டு? உலகத்தில் உள்ள எல்லா உயிரையும் நேசிக்க வேண்டும் என்பதை அழுத்தம் திருத்தமாக சொன்னவர் முகமது நபிகள் அவர்கள். மதத்தை பார்த்து பழகக்கூடாது. நீ ஒரு மனிதனின் மீது இரக்கம் காட்டுவதற்கு அவர் முஸ்லிமாக இருக்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. எல்லா மனிதர்களின் மீதும் இரக்கத்தை காட்டி அன்பை செலுத்து என்று சொன்னவர் நபிகள் அவர்கள். இர்ஹமு மன் ஃபில் அர்த் யர்ஹமுக்கும் மன் ஃபிஸ் ஸமா. பூமியில் உள்ள எல்லா மனிதர்களையும் நேசியுங்கள், இரக்கம் காட்டுங்கள், வானில் உள்ள இறைவன் உங்கள் மீது இரக்கம் காட்டுவான் என்று சொன்னவர்கள் நபிகள் நாயகம். முஸ்லிமை மாத்திரம் நேசி என்று நபிகள் நாயகம் சொல்லவே இல்லை. முஸ்லிமுக்கு மாத்திரம் உதவி செய் நபிகள் நாயகம் சொல்லவே இல்லை. இரக்கம் காட்டுவதற்கு, உதவி செய்வதற்கு மதத்தை பார்க்க கூடாது என்று சொன்னவர் நபிகள் நாயகம். மக்களுக்கு எதனை சொன்னாரோ அதனையே அதன் அடிப்படையிலே தம்முடைய செயலிலும் வெளிப்படுத்தி காட்டியவர். முகமது நபிகள் அவர்கள் வாழ்ந்த காலகட்டத்தில் முஸ்லிம் அல்லாத பல யூதர்கள் இருந்தார்கள். அவர்களோடு கொடுக்கல் வாங்கலில் ஈடுபட்டார்கள். யூத இளைஞர் ஒருவரை தமக்கு உதவியாளராக, பணியாளராக அமர்த்தி கொண்டார்கள். மத வெறுப்பை நபிகள் நாயகம் வெளிப்படுத்தியதே இல்லை. இவர் முஸ்லிம் அல்ல, ஆகவே இவரோடு வியாபாரம் செய்யக்கூடாது, இவரோடு பேசக்கூடாது, இவரோடு பழகக்கூடாது. இன்றைக்கு பலரும் அப்படிப்பட்ட மத வெறுப்பை பரப்புகிறார்கள் அல்லவா? முஸ்லிம்கள், இந்துக்கள் என்கிற அந்த வெறுப்பை இந்து மக்களில் சிலர் முஸ்லிம்களின் மீது வெறுப்பை பரப்புகிறார்கள். முஸ்லிம் பாய் கிடையா, வாங்காத, பாய்மார்களோடு பழகாத, பேசாத வெகு சிலர் அதனை எல்லாம் துவம்சம் செய்து நல்லிணக்கத்திற்கு எடுத்துக்காட்டாக தமிழகத்திலே நாம் அனைவரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பது ஒரு மிகப்பெரிய சிறந்த எடுத்துக்காட்டு. ஆனால் நபிகள் அவர்களுடைய போதனை எல்லாரையும் நேசி, எல்லாருக்கும் உதவி பண்ணு, இரக்கம் காட்டு. நபிகள் அப்படித்தான் வாழ்ந்தார்கள். நபிகள் அதைத்தான் எங்களுக்கு கற்றுத்தந்தார்கள். திருக்குர்ஆன் வாயிலாக எங்களுக்கு முகமது நபிகள் அவர்கள் சொன்ன போதனை என்ன தெரியுமா? மன் கத்தல நஃப்ஸன் பிகைரி நஃப்ஸின் ஃபகஅன்னமா கத்தலன் நாஸ ஜமீஆ. இது திருக்குர்ஆனில் இடம்பெற்றிருக்கிற இறைவனின் வார்த்தை. அப்படித்தான் எங்களுக்கு முகமது நபிகள் கற்றுத்தந்தார்கள். முகமது நபிகள் சொன்னார்கள் குர்ஆன் வாயிலாக, இந்த உலகத்தில் உள்ள ஒரு மனிதனை நீ கொலை செய்தால் அதனுடைய பாவம், அதனுடைய தண்டனை சாதாரணமானது அல்ல, உலகத்தில் உள்ள எல்லா மனிதரையும் கொலை செய்த பாவம். இப்படி எந்த மதம் சொல்கிறது? ஒரு மனிதனை கொலை செய்தால் அது ஒரு நபரை கொலை செய்த குற்றம் அல்ல, உலகத்தில் உள்ள எல்லாரையும் கொலை செய்த குற்றம், பாவம். அந்த அளவிற்கு நீ இறைவனிடத்தில் தண்டனை பெறுவாய் என்று இஸ்லாம் சொல்லித் தருகிறது. திருக்குர்ஆன் எங்களுக்கு சொல்லித் தருகிறது. முகமது நபிகள் அவர்கள் எங்களுக்கு இப்படிப்பட்ட போதனைகளை வழங்குகிறார்கள். இந்த நபிகள் அவர்கள் பயங்கரவாதத்தை போதித்தார்களா? பயங்கரவாதத்தை சொன்னாங்களா? பார்க்கிற அனைவருக்கும் நாங்கள் ஒரு முகமதை சொல்ல வேண்டும் என்று இஸ்லாம் எங்களுக்கு கற்றுத்தருகிறது. முகமது நபிகள் எங்களுக்கு சொல்லித்தராங்க. நீ பார்க்கிற யாரா இருந்தாலும், ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும், முஸ்லிமா இருந்தாலும் முஸ்லிம் அல்லாதவரா இருந்தாலும், அவருக்கு நீ ஒரு முகமதை சொல்ல வேண்டும். என்ன முகமன்? அஸ்ஸலாமு அலைக்கும், இந்த முகமதை சொல், அதற்கு பிறகு பேசு என்று முகமது நபிகள் எங்களுக்கு கற்றுத்தராங்க. இந்த முகமனுக்கு என்ன அர்த்தம்? உங்கள் வாழ்வில் அமைதி உண்டாகட்டும், உங்களுக்கு சாந்தி உண்டாகட்டும், சமாதானம் உண்டாகட்டும், உங்கள் வாழ்வில் இறைவனின் மூலமான ஒரு அருள் வளம் கிடைக்க பெறட்டும். இதன் பிரார்த்தனை. அஸ்ஸலாமு அலைக்கும் என்கிற சொல்லுக்கான அர்த்தம் அது. நாம் கூட இந்த சபையில பேசிய அனைவரும், இங்கு அமர்ந்திருக்கிற அனைவருக்கும், இந்த உரைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற நபர்களுக்குமாக சேர்த்து இஸ்லாம் சொல்லி தந்த, முகமது நபிகள் சொல்லி தந்த முகமதை சொல்லித்தான் நாங்கள் ஆரம்பித்தோம். எல்லோருக்கும் உங்கள் வாழ்வில் அமைதி உண்டாகட்டும், இறைவனின் அருள் வளம் கிடைக்க பெறட்டும் என்கிற கருத்தில் அமைந்த முகமதை சொல்லித்தான் நாங்கள் எங்களுடைய பேச்சையை துவக்குவோம். யாரா இருந்தால் இது முஸ்லிமுக்கு மாத்திரம் நாங்கள் சொல்லக்கூடிய முகமன் அல்ல. இந்த முகமதின் மூலம் நாங்கள் இறைவனத்தில் பிரார்த்தனை செய்கிறோம் அனைவருக்குமாக. பாருங்க, இப்படிப்பட்ட முகமது நபிகள் அவர்கள் பயங்கரவாதத்தை சொல்லியிருப்பாங்களா? அப்படி சொல்றாங்களா? ஒருபோதும் இல்லை. அதே போல முகமது நபிகள் அவர்கள் தாம் வாழ்ந்த காலத்தில் கொண்டு வந்த மக்கள் மத்தியில் போதித்த கருத்துக்கள் அத்தனையும் சீர்திருத்த கருத்துக்கள். அந்த காலகட்டத்தில் இந்த கருத்துக்களை சொல்றதுக்கெல்லாம் ஒரு துணிகரமான துணிச்சல் வேண்டும், அசாத்திய துணிச்சல் வேண்டும். அந்த அளவிற்கு அன்றைய காலகட்டத்தில் அறியாமை, மூட பழக்க வழக்கங்கள் மண்டி கிடந்தது, அறியாமை நிரம்பி இருந்தது.
பெண் குழந்தைகள் எல்லாம் உயிரோடு புதைத்துக் கொண்டிருந்தார்கள். பெண் குழந்தை என்கிற செய்தி சொல்லப்பட்டாலே அவள் உயிர் வாழ்வதற்கே தகுதியற்றவள் என்கிற அளவிற்கு அந்த காலகட்டத்தில் மக்கள் மத்தியில் நம்பிக்கை இருந்தது. அதனால ஆண் குழந்தை பிறந்தா வச்சுக்குவாங்க, பெண் குழந்தை பிறந்தா உயிரோடு புதைச்சு கொண்டுருவாங்க. அது ஒரு இழிவு என்று கருதினார்கள். நபிகள் தான் சொன்னார்கள், பெண் குழந்தை இறைவனின் புறத்திலிருந்து உங்களுக்கு சொல்லப்படுகிற நற்செய்தி. எவர் ஒருவர் பெண் குழந்தையை உயிரோடு புதைக்கின்றாரோ, கொலை என்கிற மாபாதக செயலில் ஈடுபடுகிறாரோ, அவர் இறைவன் முன்னிலையில் பதில் சொல்லி ஆக வேண்டும் என்கிற அச்ச உணர்வை போதித்து பெண் குழந்தைகள் உயிரோடு புதைக்கப்படுகிற கொடுமைகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்தார்கள். நிறத்தின் அடிப்படையில் அவர்களுக்கு மத்தியில் பாகுபாடு இருந்தது, மொழியின் அடிப்படையில் அவர்களுக்கு மத்தியில் பாகுபாடு இருந்தது. உயர்வு தாழ்வு கற்பிக்கக்கூடிய ஒரு நிலை அன்றைய கால அரபு மக்கள் மத்தியில் இருந்தது. மொழியின் அடிப்படையில் அரபு மொழி பேசினால் உயர்ந்தவர், அரபு அல்லாத ஏனைய மொழிகளை பேசினார் அவர் தாழ்ந்தவர், அவர் உயர்ந்தவர் அல்ல, அவர் கால்நடைக்கு சமம் என்று சொன்னார்கள். நபிகள் அது எப்படி போதித்தார்கள் தெரியுமா? மொழி அடிப்படையில் ஏற்றத்தாழ்வு கற்பிப்பீங்களா? லா ஃபضل அரபியின் அலா அஜமியின், அரபு மொழி பேசுபவருக்கு அரபு மொழி பேசாதவரை விட எந்த சிறப்பும் இல்லை. மொழியின் அடிப்படையில் உயர்வு தாழ்வு கற்பிக்க கூடாது. அரபு மொழியில் குர்ஆன் அருளப்பட்டிருந்தால் கூட இந்த அரபு மொழி தான் இறைவனின் மொழி என்று எங்களுக்கு சொல்லப்படவில்லை. இதுதான் தேவ மொழி, இதுதான் கடவுளின் மொழி. அரபு மொழி பேசினால்தான் அவர் தூயவர், அப்போதுதான் அவர் இறைவனிடத்தில் நெருக்கம் பெற முடியும். அரபு மொழி பேசாம மற்ற மொழிகளை பேசினா அவர் கடவுள்கிட்ட நெருக்கம் பெற முடியாது. இப்படி இஸ்லாத்துல இல்லை. அதெல்லாம் உடைச்சாங்க. மொழி அடிப்படையில் ஏற்றத்தாழ்வு கற்பிக்க கூடாது. நீ எந்த மொழி பேசினாலும் சரி, உன்னுடைய மொழியை வைத்துக் கொண்டு நீ கடவுளிடத்தில் உயர்வை பெறப்போவது இல்லை. உன்னுடைய நடத்தையை கொண்டு, உன்னுடைய செயல்பாட்டின் மூலம் தான் கடவுளிடத்தில் நீ உயர்வு பெறுவாய். எவ்வளவு பெரிய சீர்திருத்த கருத்து! அதே போல நபிகள் காலத்தில் நிறத்தின் அடிப்படையில் பாகுபாடு காட்டப்படுகிற நிலை இருந்தது. சிகப்பர்த்த இன்னைக்கும் இருக்குல்ல, வெள்ளையாக இருந்தால் சிறப்பு, கருப்பா இருந்தால் அவன் தாழ்ந்தவன், வெள்ளையாக இருந்தால் உயர்ந்தவன், கருப்பாக இருந்தால் தாழ்ந்தவன். இந்த பாகுபாடு அன்றைக்கும் இருந்தது. நபிகள் வாழ்ந்த 1400 ஆண்டுகளுக்கு முன்பும் இப்படிப்பட்ட நிற அடிப்படையிலான பாகுபாடு வேறுபாடு இருந்தது. இன்னைக்கு இருக்குது. இன்னைக்கும் மேலை நாட்டுக்கார வெள்ளை கலர்ல இருந்தான்னா அது சிறப்பு, அதுவே கருப்பு கலர்ல இருந்தான்னா அது சிறப்பு இல்லை, அது தாழ்ந்தவர், வெறுக்கத்தக்க ஒரு நபராக கருப்பு நிறத்தில் அமைந்து விட்டார் என்பதாலேயே அவர் கேலி செய்யப்படுகிற ஒரு நபராக, கிண்டல் செய்யப்படுகிற வெறுக்கத்தக்க ஒரு நபராக மாறிடுறார். அவர் செயல்பாட்டை வைத்தால் வெறுமனே நிறத்தை வைத்து. அதனால்தான் பாருங்க, மேலை நாட்டுக்கார அவன் வெள்ளை கலர்ல இருக்கிறாங்கிறதுனால அவனுக்கு மதிப்பை கூட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டி அவன் உருவாக்கி நமக்கு விட்டு சென்ற விளையாட்டுகள்ல கூட இந்த நிறத்தின் அடிப்படையிலான உயர்வு தாழ்வை நம்முடைய உள்ளத்துல பதிய வைத்து விட்டு சென்றான். வெள்ளை கலர் தான் சிறப்பு, கருப்பு அது தாழ்வு, அது சிறப்பு இல்லை, அது தாழ்ச்சி. செஸ் அவன் கண்டுபிடிச்ச விளையாட்டு, அவன் உருவாக்கி நமக்கு விட்டு சென்ற விளையாட்டுகள் தான். செஸ்ல 2 காயின் இருக்கும், வெள்ளை கலரு கருப்பு கலர். செஸ் விளையாடுறவங்க கேட்டு பாருங்க, ஃபர்ஸ்ட் யார் மூவ் பண்ணணும், காய்களை நகர்த்த வேண்டும். வெள்ளை கலர் காயினை யார் வச்சிருக்கிறாரோ அவர் தான் ஃபர்ஸ்ட் நகர்த்தணுமா. ஏன்? வெள்ளைக்கு சிறப்பு. நீ கியூல நிப்ப, வெள்ளைக்காரன் நான் வருவேன், வந்தா நீ பெண்ணுக்கு போய் என்ன முன்னுக்கு அனுப்பணும், என்ன முன் வரிசைக்கு நீ அனுப்பிவிட வேண்டும், நான் தான் முன்னால போகணும். ஏன்? நான் வெள்ளையா இருக்கிறேன்ல. இந்த எண்ணத்தை, நடைமுறையை நம் மக்கள் மத்தியில் உள்ளத்தில் பதிய வைக்க வேண்டும் என்பதற்காக செஸ் விளையாட்டின் ஊடாக கூட வெள்ளை கலர் காயின் வச்சிருக்கிற, நீ ஃபர்ஸ்ட் விளையாடு, வெள்ளையை வைச்சிருக்கிறதுனால உனக்கு தான் சிறப்பு, உனக்கு தான் முதல் உரிமை, கருப்பு காயின்களை வைத்திருப்பவருக்கு 2ஆம் உரிமை, அப்படி சொன்னாங்க. அதே போல கேரம் போர்டு பாருங்க, பிற்பாடு அந்த தாக்கம் அனைத்து விளையாட்டுகளையும் வந்தது. கேரம் போர்டுலையும் வெள்ளை கலர் காயின் கருப்பு கலர் காயின் இருக்கும். வெள்ளை கலர் காயினா இருந்தா அதுக்கு மதிப்பு கூட, பாயிண்ட் வச்சு விளையாடுவாங்கல்ல. வெள்ளை கலருக்கு எத்தனை பாயிண்ட்? 10 பாயிண்ட். கருப்பு கலருக்கு 5 பாயிண்ட். பாயிண்ட் கம்மி. ஏன் பாயிண்ட் கம்மியா போச்சு? ஏன் 5? கருப்புக்கு 10ன்னு சொல்லு, வெள்ளைக்கு 5ன்னு சொல்லு. இந்த பின்னணியிலே என்ன இருக்கிறது? வெள்ளை கலர்ல சிறப்புல, அதுக்கு எப்படி 5 பாயிண்ட் கொடுக்கிறது? வெள்ளைக்கு 10, கருப்புக்கு 5, அவ்வளவுதான். நடுவுல ஒரே ஒரு காயின் சிவப்பா இருக்கும், அது சுண்டுனா ரத்தம் வருது இல்ல, செக்கச்சவேன் இருக்கிறதுனால அதுக்கு பாயிண்ட் எத்தனை? 25. கருப்புனா 5, வெள்ளனா 10, சிவப்பா ஒரே ஒரு காயின் இருக்கும்ல, அந்த சிவப்புக்கு 25. அப்படின்னா என்ன? சிவப்பா இருந்தா இன்னும் மதிப்பு கூட. அப்ப பாருங்க, இதெல்லாம் மேலை நாட்டவர்கள் நம்முடைய உள்ளங்களில் விதைத்த எண்ணங்கள், தவறான எண்ணங்கள், கருத்துக்கள் நபிகள் காலத்திலேயும் இருந்தது. நபிகள் அதையெல்லாம் அடித்து துவம்சம் செய்தார்கள்.
என்ன நிறத்தை தேர்வு செய்து உங்க கையிலயா இருக்கு? நீ எந்த நாட்டில் பிறக்க வேண்டும், எந்த கலர்ல பிறக்கணுங்கிறது உன் அதிகாரத்தில் உள்ளதா? நீ தேர்வு செய்ததா? உன் உழைப்பதில் என்ன இருக்கிறது? நாம இந்தியாவில் பிறந்துட்டோம், வெள்ளையா இருக்கிறவன் அமெரிக்காவில் பிறந்துட்டான். நாம இந்தியாவில் பிறந்ததற்கு நம்முடைய உழைப்பு என்ன இருக்கிறது? அவன் அமெரிக்காவில் பிறந்ததற்கு அவன் உழைப்பு, அவனுடைய முயற்சி என்ன இருக்கு? இது நம்முடைய உழைப்பு முயற்சிக்கு அப்பாற்பட்டது. கடவுள் நமக்கு வழங்கிய தேர்வுகள். இவர் இந்த நிறத்தில் பிறக்க வேண்டும், இந்த மொழி பேசுபவராக பிறக்க வேண்டும் என்பதெல்லாம் கடவுள் நமக்கு வழங்கிய தேர்வு. கடவுள் நமக்கு வழங்கிய தேர்வுக்காக நாம் பெருமை அடித்துக் கொள்வது எப்படி? இது எவ்வளவு பெரிய அறிவீனம். நபிகள் சொன்னார்கள், லா ஃபضل அஹ்மர் அலா அஸ்வத். கருப்பு நிறத்தவரை விட சிறப்பாக இருப்பவருக்கு, வெள்ளையாக இருப்பவருக்கு எந்த சிறப்பும் இல்லை. நிறத்தை வச்சுலாம் சிறப்பு பேசக்கூடாது, உயர்வு தாழ்வு பேசக்கூடாது, மொழியை வைத்து பேசக்கூடாது, பிறப்பை வைத்து பேசக்கூடாது. நபிகள் அவர்களுடைய போதனை அது. இன்றைக்கும் நம்முடைய நாட்டிலே பிறப்பை அடிப்படையாக கொண்டு குலம் குலமாக, கோத்திரமாக இவர்கள் எல்லாம் தாழ்த்தப்பட்டவர்கள், இவர்கள் எல்லாம் பிற்படுத்தப்பட்டவர்கள், இவர்கள் தீண்டத்தகாதவர்கள், பாகுபாடு காட்டப்படுதா? தீண்டாமைகள் இருக்கிறதா இல்லையா? இந்தியாவில் இருக்கிறதா என்று கேட்டால் ஆம் இருக்கிறது. தமிழ்நாட்டில் தீண்டாமை கொடுமைகள் இருக்கிறதா? ஆம் இருக்கிறது. இன்றைக்கும் பல குக்கிராமங்களில் பிறப்பின் அடிப்படையில், சாதி அடிப்படையிலான பாகுபாடு காட்டப்படுகிறது. இவர் உயர் சாதி, இவர் தாழ்ந்த சாதி. உயர் சாதியில் இவர் பிறந்ததுனால அவரு டீ கடைக்கு வந்தார்னா அவருக்கு கண்ணாடி கலரு, வெள்ளி டம்ளரு கொடுக்கப்பட்டது. அதுவே ஒரு தாழ் சாதி என்று கருதப்பட்ட ஒருவன் வந்துவிட்டால் அவனுக்கு சிரட்டையில டீ கொடுக்கப்படும், தண்ணீர் வழங்கப்படும். இன்றைக்கும் இந்த நவீன காலகட்டத்திலையும் இப்படிப்பட்ட தீண்டாமை கொடுமைகள் ஆங்காங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பல கிராமங்களில். எப்பேற்பட்ட ஒரு கொடுமை அது! நம்மை போன்ற மனிதனாக பிறந்து, நம்மை போன்ற கல்வி கற்று பல உயர்வு நிலைக்கு வந்தாலும் கூட இவர் இந்த குலத்தில் பிறந்தார், இந்த சாதியில் பிறந்தார் என்பதால் இவர் தீண்டத்தகாதவர் என்று சொல்வது எப்படிப்பட்ட கொடுமை! பல உயர் பொறுப்புகளுக்கு வந்ததற்கு பிறகும் கூட அந்த கொடுமை அகலவில்லை என்கிற உண்மையை, வேதனையை நம்முடைய நாட்டில் பார்த்தோமா இல்லையா? கோவிலுக்கு சென்று விட்டு வந்தால் வழிபாட்டு தலத்திற்கு, அவர் நம்புகிற வழிபாட்டு தலத்திற்கு சென்று விட்டு வருகிறார், வழிபாட்டு தலத்தை கழுவுகிறார்கள். காரணம் என்ன? தீண்டத்தகாதவர் உள்ளே நுழைந்து விட்டார். ஆகவே நம்முடைய கடவுள், நம்முடைய வழிபாட்டு தலம் தீண்டத்தகாதாகிவிட்டது, அதனை பரிசுத்தப்படுத்த வேண்டும். இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடந்ததா இல்லையா நம்முடைய நாட்டிலே? இந்த பிறப்பின் அடிப்படையிலான ஏற்றத்தாழ்வு எதுவும் இல்லை என்று சமத்துவத்தை நிலைநாட்டியவர்கள் நபிகள் அவர்கள். 1400 ஆண்டுகளுக்கு முன்பே மொழி அடிப்படையிலேயோ, நிறத்தின் அடிப்படையிலேயோ, பிறப்பு அடிப்படையிலேயோ எந்த உயர்வு தாழ்வும் இல்லை. ஆணோ பெண்ணோ, கருப்போ சிவப்போ, கடவுளின் முன்னிலையில் அனைவரும் சமம். சமத்துவத்தை நிலைநாட்டியவர்கள் முகமது நபிகள் அவர்கள். பெண்களுக்கு உரிமை கொடுப்பதற்கு இன்றைய காலகட்டத்திலேயே போராட வேண்டியிருக்கிறது. முகமது நபிகள் அவர்கள் 1400 ஆண்டுகளுக்கு முன்பே பெண்களுக்கு எல்லா விதமான உரிமைகளையும், கல்வி கற்கிற உரிமை, வழிபாட்டு தலங்களுக்கு செல்கிற உரிமை, எந்த வழிபாட்டு தலத்திற்கும் அவர்கள் செல்லலாம். இஸ்லாத்தில் இந்த வழிபாட்டு தலத்திற்குள்ளே செல்லக்கூடாது என்கிற எந்த தடையும் இல்லை. ஆணுக்கும் பெண்ணுக்கும் பொதுவான தடைதான். அவர்கள் தூய்மையற்ற நிலையில் செல்லக்கூடாது, ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. அது அல்லாமல் அவர்கள் எந்த வழிபாட்டு தலத்திற்கும் செல்லலாம் என்கிற வழிபாட்டு தல உரிமை முகமது நபிகள் அவர்கள் சொன்னார்கள் 1400 ஆண்டுகளுக்கு முன்பே. சொத்துரிமை, திருமணத்தில் மணமகனை தேர்வு செய்கிற உரிமை. நபிகள் காலத்தில் ஒரு பெண்மணி நபிகள் நாயகத்திடம் வந்தார்கள். அந்த பெண்மணி முறையிட்டாள், அல்லாஹ்வின் தூதரே, எனக்கு என்னுடைய தகப்பனார் திருமணம் செய்து வைத்து விட்டார், அந்த திருமணத்தில் எனக்கு உடன்பாடு இல்லை, இப்போது நான் என்ன செய்வது என்று கேட்கின்ற பொழுது, அவர்கள் தான் ஆட்சியாளர்கள், அவர்கள் தான் நீதிபதி, ஆட்சியாளர் என்கிற முறையில் சட்டம் பிறப்பித்தார்கள். இந்த பெண்ணுக்கு சம்மதம் இல்லாமல், அனுமதி இல்லாமல் திருமணம் செய்து வைத்திருக்கிறார்கள், இந்த திருமணத்தை நான் ரத்து செய்கிறேன். ரத்து செய்தார்கள். அதன் மூலமாக முகமது நபிகள் எங்களுக்கு சொன்ன போதனை என்ன? ஒரு பெண் விருப்பம் இல்லாமல் திருமணம் பண்ணி வைக்க கூடாது. அவங்களுடைய பெற்றோர்கள் அந்த பெண்ணின் சம்மதம் இல்லாமல், விருப்பம் இல்லாமல் திருமணம் செய்து வைத்தால் அந்த திருமணம் செல்லாது என்று நபிகள் அவர்கள் எங்களுக்கு சொன்னார்கள். எப்படிப்பட்ட உரிமை! விவாகரத்து செய்கிற உரிமை, அனைத்து உரிமையும், கணவனின் சொத்தில், தந்தையின் சொத்தில், மகனின் சொத்தில், எல்லா விதமான சொத்திலையும் உரிமை உண்டு என்று நபிகள் நாயகம் போதித்தார். இப்படி ரசூலுல்லாஹ் சொன்ன கருத்துக்களை எல்லாம் பார்த்தீங்கன்னா புரட்சிகர கருத்துக்கள். இந்த காலகட்டத்தில் ஒருவர் மேடை போட்டு பேசினால் கூட புரட்சிகர கருத்துக்கள் என்பார்கள். 1400 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த கருத்தை சொல்லி அதன்பால் ஒரு பெரும் கூட்டத்தை, மக்கள் கூட்டத்தை முகமது நபிகள் அவர்கள் வென்றார்கள் என்றால் அது வியப்பில்லையா?
இந்த சரித்திரம் ஆச்சரியப்படக்கூடிய ஒரு சரித்திரம் அல்லவா? அதுபோல நபிகள் அவர்களை நீங்கள் எடுத்துக்கொண்டால், அவங்க தாயின் கருவறையில் கருவாக இருக்கின்ற பொழுதே தந்தையை இழந்தவர்கள், 6 வயது குழந்தையாக இருக்கின்ற பொழுது தாயை இழந்தவர்கள். தம்முடைய பெரிய தகப்பனார் அபூ தாலிப் அவரது பெயர், பெரிய தகப்பனாரின் தயவில் தான் முகமது நபிகள் வளர்த்தார்கள். அவருடைய வளர்ப்பு முறையை பாருங்க. தகப்பை இல்லை, தாயின் கருவறையில இருக்கின்ற பொழுதே தகப்பை இல்லை. பிறந்த 6 வயசு விவரமறியாத வயசு தாயை இழந்து விட்டார்கள். பெரிய தகப்பனார் தான் எடுத்து வளர்த்தார். இளமை பருவம் வரையிலையும் முழுக்க முழுக்க நம்முடைய பெரிய தகப்பனாருக்கு உறுதுணையாக பல்வேறு பகுதிகளுக்கு சென்று வியாபாரம் செய்தார்கள். அவருடைய இளமை பருவத்தில் ஒரு வெற்றிகரமான வியாபாரி, 20-25 வயசுல வெற்றிகரமான வியாபாரியாக முகமது நபிகள் அவர்கள் திகழ்ந்தார்கள். 25 வயசுல கல்யாணம் பண்ணாங்க. 40 வயதுல தம்முடைய 40ஆம் வயதில் இறைவனின் தூதர் என்பதை உணர்ந்தார்கள். இறைவனின் புறத்திலிருந்து அவர்களுக்கு இறை செய்தி அறிவிக்கப்படுவதை உணர்ந்தார்கள். 40 வயசுல மக்களை கூப்பிட்டாங்க. எந்த மக்களை? தான் எந்த பகுதியில் பிறந்து வளர்ந்து வியாபாரம் பண்ணி திருமணம் பண்ணி வாழ்க்கையை கழித்துக் கொண்டிருக்கிறார்களோ அந்த ஊர்ல, ஏதோ அயல் நாட்டிற்கு சென்றல்ல, அந்நிய தேசத்திற்கு சென்றல்ல, தான் பிறந்து வளர்ந்த அந்த ஊர், அந்த மக்களை அழைத்தார்கள். அழைத்து சொன்னார்கள், நான் உங்களிடம் இதற்கு முன்பு ஏதேனும் பொய்யை சொல்லியிருக்கிறேனா? பாருங்க, கடவுளின் புறத்திலிருந்து தான் பெற்ற செய்தியை சொல்வதற்கு முன்பாக அந்த மக்கள் மத்தியில் கேள்வி எழுப்பினார்கள். நான் பொய்யனா? இதுக்கு முன்னால உங்களிடத்துல பொய் சொல்லியிருக்கிறேனா கேட்கிறாங்க. அந்த மக்கள் எல்லாம் சேர்ந்து பதில் சொன்னார்கள், மா ஜர்ரபுனா அலைக்க இல்லா சிதுக்கா, நீங்கள் ஒருபோதும் எங்களிடத்தில் பொய் சொல்லியதே கிடையாது, உண்மையைத்தானே சொன்னீர்கள். எப்படிப்பட்ட ஒரு நற்சான்று! இன்றைக்கு யாருக்கும் இப்படிப்பட்ட ஒரு நற்சான்றை கிடைத்து விட முடியுமா? யாராவது ஒருத்தவங்க பிற மக்கள் தெருவில் உள்ள மக்கள்கிட்ட கேட்கட்டும், நான் பொய் சொல்லி பார்த்திருக்கிறீங்களான்னு கேட்டா என்ன பதில் வரும்? ஆமாம், நீ சொன்ன பொய் பல 100 பொய்கள் இருக்கிறது, இப்படித்தான் பதில் வரும். யாருக்கும் உண்மையாளர் என்கிற சான்றிதழை பெற்றுவிட முடியாது. நபிகள் மக்களை அழைத்து கேட்டார்கள், நான் பொய் சொல்லி நீங்க பார்த்திருக்கிறீங்களா? இல்லவே இல்லை. முழுக்க முழுக்க நீங்கள் ஒரு உண்மையாளர். அவரை அப்படித்தான் அழைக்கவே செய்வார்கள். நபிகள் அவர்களுடைய பெயர் முஹம்மது. ஆனால் அந்த மக்கள் நபிகள் நாயகத்தை எப்படி பெயர் சொல்லி அழைப்பார்கள் தெரியுமா? சாதிக், உண்மையாளர். அவருடைய பெயர் முஹம்மது என்று இருக்க, அவரை உண்மையாளர் என்கிற பொருள்பட உள்ள பெயரில் தான் நபிகள் நாயகத்தை அழைப்பார்கள். காரணம் அவருடைய உண்மை, அவருடைய நேர்மை. அதற்கு பிறகு இறை செய்தியை சொன்னார்கள். ஒரு இறைவனைத்தான் வணங்க வேண்டும், அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது, கற்சிலைகளை வணங்கக்கூடாது என்று அந்த மக்கள் மத்தியில் ஏகத்துவ கொள்கை, இஸ்லாம் சொன்ன ஓரிரை கொள்கையை எடுத்து சொன்னார்கள். எடுத்து சொன்ன பொழுது அந்த மக்கள் நபிகள் நாயகம் சொன்ன கொள்கையில் வேறுபட்டார்கள். கொள்கை ரீதியாக குறை சொன்னார்களே ஒழிய, இவர் நம்முடைய கொள்கையிலிருந்து, நம்முடைய மூதாதையர்கள் நமக்கு சொன்ன கொள்கையிலிருந்து நம்மை வழிதவர செய்கிறார், இப்படித்தான் விமர்சனம் வைத்தார்கள். நபிகளுடைய குணத்தை பற்றி விமர்சிக்கவே இல்லை. முகமது நபிகள் அவருடைய கொள்கையை விமர்சனம் செய்தார்கள், குணத்தை விமர்சனம் செய்யவில்லை. காரணம் என்ன? குணத்தை விமர்சனம் செய்ய முடியாது. அந்த அளவுக்கு ஒரு தூய்மையான வாழ்க்கை, ஒரு ஒழுக்கம். இன்றைக்கு எத்தனையோ பல இளைஞர்களை பார்க்கிறோம், எவ்வளவு ஆட்டம் போட்டு கிடக்கிறாங்க. சினிமா, சிகரெட்டு, பீடி, ஏனைய போதைப் பொருட்கள், இந்த பழக்க வழக்கத்திற்கு அடிமையாகி சின்ன பின்னமாக சீரழித்து தம்முடைய இளமை பருவத்தை நாசமாக்கி கொண்டிருக்கிறார்கள். போதைப் பொருட்களுக்கு அடிமையாகக்கூடிய ஒரு சமூகம் இன்றைக்கு உருவாகி கொண்டிருக்கிறது. ஆனா நபிகள் அவங்களுடைய இளமை பருவத்தில் அந்த ஊர்ல மது சர்வசாதாரணமாக இருந்தது. பெண்களை போக பொருளாக கருதினார்கள். விபச்சாரம் சர்வசாதாரணமாக அரங்கேறியது. இருந்த போதிலும் அந்த தீமைகள் இருந்து விலகியவராக, ஒதுங்கியவராக முகமது நபிகள் வாழ்ந்தார்கள். அந்த காலகட்டத்தில் தான் தூதராக அறிவிக்கப்படுவதற்கு முன்பே தூய்மையான வாழ்க்கைக்கு சொந்தக்காரர் முகமது நபிகள் அவர்கள். தூதராக, இறை தூதராக ஆனதற்கு பிறகு தான் இறை தூதர் என்கிற அந்த கருத்தை சொல்லி மக்கள் மத்தியில் காசு பறித்தார்களா? தம்முடைய புகழை அதிகப்படுத்திக் கொண்டார்களா? சொகுசான வாழ்க்கை வாழ்ந்தார்களா? இன்றைக்கு ஆன்மீகம் என்பது அப்படித்தானே இருந்து கொண்டிருக்கிறது. அரசியல் என்கிற அந்த பாதை எடுத்துக்கொண்டாலும் சரி, ஆன்மீக பாதை எடுத்துக்கொண்டாலும் சரி, இரண்டையும் இன்றைக்கு எப்படிப்பட்ட ஒரு பொருளாக பார்க்கிறார்கள்? காசு பணம் பார்க்கக்கூடிய ஒரு பொருளாகத்தான் பாவிக்கிறார்கள். உண்மையாக செயல்படுகிற வெகு சிலர் இருப்பார்கள். எல்லா துறையிலையும், மருத்துவத்துறை எடுத்துக்கிட்டா காசு பார்க்கறதுக்கு ஒரு கும்பல் இருக்கும். உண்மையா மனிதநேயத்தோடு செயல்படக்கூடிய மருத்துவர்களும் இருப்பார்கள். இப்படி எல்லா துறையில் இருப்பதை போலவே அரசியல்லையும் சரி,
ஆன்மீகத்திலே சரி, இன்றைக்கு உள்ள காலகட்டத்தில் இரண்டையுமே காசு பணம் பார்க்கக்கூடிய ஒரு அற்பமான விஷயமாக அவற்றை ஆக்கிக் கொள்கிறார்கள். தம்முடைய பொருளாதாரத்தை வளப்படுத்திக் கொள்வதற்குரிய வழிமுறையாக பயன்படுத்துகிறார்கள். மக்களை ஏமாத்தி அது மூலமா காசு பணம் பறிக்கிறது, அதெல்லாம் நடக்குது. அரசியல்ங்கிற அந்த பாதைக்கு ஏன் வருகிறார்கள்? பலரும், ஒரு சிலர் இருப்பாங்க, அதிகமானவர்கள் ஊழல் செய்து மக்களை ஏமாத்தி பொருளாதாரத்தை அதிகப்படுத்திக் கொள்வதற்குண்டான ஒரு துறையாகத்தான் அரசியலை பார்க்கிறார்கள். ஆன்மீகத்தை அப்படித்தான் பார்க்கிறார்கள். ஆன்மீகத்துக்கு வந்து எளிமையா நடந்து கொள்ளக்கூடிய நபர்கள் வெகு வெகு சொற்பம். அதெல்லாம் ஆன்மீகம்ங்கிற அந்த ஒன்றுக்கு வந்ததற்கு பிறகு ஒரு மாளிகையை கட்டி சுகபோகம் அவர் உட்கார்றதுக்கு புலித்தோல் வந்துடும், கையை வைப்பதற்கு ஒரு இடம், சாப்பிடுவதற்கு தங்க தட்டுக்கள் வரும், வெள்ளி பாத்திரங்கள் வரும். தண்ணீர் குடிப்பதாக இருந்தா கூட வெள்ளி பாத்திரத்தில் குடிக்கிற அளவுக்கு பொருளாதார வசதி வாய்ப்பு பெற்றவராக மாறி விடுகிறார்கள். ஆன்மீகம் என்கிற துறைக்கு வந்ததற்கு பிறகு நபி இப்ராஹிம் இரண்டிலும் இருந்தார்கள். அரசியல் தலைவராகவும் செயல்பட்டார்கள், ஆன்மீக தலைவராகவும் இருந்தார்கள். இந்த இரண்டையும் வைத்துக் கொண்டு தம்முடைய பொருளாதாரத்தை வளப்படுத்தினார்களா? தான் இறை தூதர் என்று சொல்வதற்கு முன்பு மிகப்பெரிய செல்வந்தர் முகமது நபிகள் அவர்கள். அவ்வளவு பொருளாதாரம் இருந்தது. வியாபாரத்தின் மூலம், வணிகத்தின் மூலமாக பொருளாதாரத்தை திரட்டி இருந்தார்கள். ஆனால் ஆன்மீக கருத்துக்களை மக்கள் மத்தியில் சொல்லியதற்கு பிறகு தம்முடைய பொருளாதாரத்தை எல்லாம் இழந்தார்கள். தமக்கு தாமே கோடு போட்டு வாழ்ந்தார்கள். மக்கள் மத்தியில் தெளிவாக சொன்னார்கள், எனக்கோ என் குடும்பத்தாருக்கோ மக்களிடமிருந்து வசூல் செய்கிற நிதிகள் எங்களுக்கு தேவையில்லை, நான் பயன்படுத்த மாட்டேன், ஹராம் என்று ஃபத்வா கொடுத்தார்கள். ஹராம்னு சொல்லுவோம்ல, இஸ்லாத்துல பன்றிக்கறி ஹராம். ஹராம்னா என்ன? சாப்பிடக்கூடாது, கூடாது, சாப்பிட்டால் பாவம். அதுபோல் முகமது நபிகள் சொன்னார்கள், நான் ஏழைகளுக்கு உங்களிடமிருந்து பொருளாதாரத்தை திரட்டிக் கொள்வேன். நீங்கள் தருகிற அந்த பொருளாதாரத்திலிருந்து நான் உண்பது எனக்கு மட்டுமல்ல, என் குடும்பத்தினருக்கும், வாழையடி வாழையாக என் வாரிசுகள் அனைவருக்கும் அது ஹராம். அப்படின்னா என்ன? மக்களை உங்க காசுல நான் வாழ மாட்டேன்ட்டாங்க. நான் உழைச்சி சம்பாதிச்சு எனக்கு என்ன கிடைக்குதோ அது போதும், அதில் என்னுடைய வாழ்க்கையை நான் ஓட்டிக்கொள்வேன், கழித்துக் கொள்வேன். நீங்கள் தருகிற பணம் எனக்கு வேண்டாம், மக்கள் காசு எனக்கு வேண்டாம், எனக்கு மட்டுமல்ல என் பிள்ளைகளுக்கு வேண்டாம், என் மனைவி மக்களுக்கு வேண்டாம், என் சந்ததிகள் எவருக்கும் வேண்டாம் என்று சொன்னார்கள். இன்றைக்கு ஒருவர் ஒரு கற்பனைக்கு, ஒரு வாதத்திற்கு, நான் முகமது நபிகள் அவர்களின் வாரிசுகளில் வந்தவன் அப்படின்னு சொன்னால் அவருக்கும் அது ஹராம். இறக்கப்பட்ட ஒரு காசு நாங்கள் கொடுக்க கூடாது, பொருளாதாரத்தை கொடுக்க கூடாது, மக்கள் பணத்தில் அவர் வாழக்கூடாது. மக்கள் பணத்தில் வாழ மாட்டேன் என்று சொன்ன ஒரு அரசியல் தலைவரை பார்க்க முடியுமா? ஒரு ஆன்மீக தலைவரை பார்க்க முடியுமா? நபிகள் அப்படி வாழ்ந்தாங்க. அந்த காரணத்தினால்தான் அல்லாஹ்வின் தூதர் முகமது நபிகள் அவர்கள் மரணம் வரையிலையும் ஏழ்மையில் வாழ்ந்தார்கள். இன்றைக்கு எத்தனையோ பல மன்னர்களை பார்க்கிறோம். மன்னர் வாழ்ந்த மாளிகை என்று பார்க்கிறோம். மதுரைக்கு போனோம்னா நாயக்கர் மஹால், திருவிதாங்கூர் போனோம்னா திருவிதாங்கூர் பெரிய மஹால், அதெல்லாம் மன்னர்கள் வாழ்ந்த, திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில் வாழ்ந்த மன்னர்கள் வாழ்ந்த, ராஜாக்கள் வாழ்ந்த இடம், அப்படிலாம் பார்க்கிறோம்ல. எத்தனையோ பல மன்னர்கள் வாழ்ந்த வசிப்பிடங்களை பார்க்கிறோம். பிரம்மாண்டமானதாக பல பேர் வாழ்வதற்கு தகுதியான இடங்களை கொண்டதாக இருக்கிறது. முகமது நபிகள் அவர்கள் அப்படிப்பட்ட மாளிகையை கட்டினார்களா? எளிமையான ஒரு வீட்டில் நபிகள் நாயகம் வசித்தார்கள். அன்றைய காலகட்டத்தில் நபிகள் அவர்கள் பல்வேறு மக்களின் மனங்களை வென்றதற்கு அவருடைய எளிமை ஒரு அடிப்படையான காரணம். மக்கள் காசு வேண்டாம் ஒதுக்கிட்டாங்க. யார் தருவதையும் பெற்றுக்கொள்ளாமல் தம்முடைய உழைப்பில், தம்முடைய சம்பாத்தியத்திலிருந்து கிடைத்த பொருளாதாரத்தில் எளிமையான வாழ்க்கையை, மிக மிக எளிமையான வாழ்க்கையை முகமது நபிகள் வாழ்ந்தார்கள். இன்றைக்கு கூட ஒருவரால் அப்படி ஒரு வாழ்க்கையை வாழ முடியாது. நபிகள் அவருடைய வீட்டிற்கு கதவு கிடையாது. கற்பனை செய்து பாருங்கள், இன்றைக்கு எந்த வீட்டில் கதவு இல்லை? நபிகள் அவர்களின் வீட்டிற்கு கதவு கிடையாது. முழுவதுமாக மறைக்கக்கூடிய சுவர் இல்லை. நபிகள் அவர்கள் உள்ளே நின்று கொண்டிருந்தால் வெளியில் நிற்பவருக்கு நபிகளின் தலை தெரியும், படுத்தால் தான் தெரியாது, அமர்ந்தால் தெரியாது. இதுதான் நபிகளின் வீடு. எந்த அளவிற்கு வீடு? விசாலமான வீடா? ரசூலுல்லாஹி முகமது நபிகளுடைய வீட்டில் ஒரே நேரத்தில் 100 பேர் படுக்க முடியுமா? 2 பேர் கூட நிம்மதியா கால் நீட்டி உறங்க இயலாது. ஒருவர் கால் நீட்டி உறங்கிக் கொண்டிருந்தால் இன்னொருவர் இறைவனை தொழ முடியாது, நமாஸ் பண்ண முடியாது. அந்த அளவிற்கு ஒரு குறுகலான இடத்தில் தான் முகமது நபிகள் தம்முடைய ஒட்டுமொத்த வாழ்வையும் வாழ்ந்தார்கள். வீட்டில் கதவு இல்லை. கதவு எதை பயன்படுத்துவார்கள்? பாய். பகல் நேரத்தில் பாயை தான் கதவாக பயன்படுத்துவார்கள் நபிகள். இரவு நேரத்தில் அந்த பாயை விரித்து படுத்துக் கொள்வார்கள். பாயும் கோரை பாய். அந்த பாயின் மீது விரிப்பு இல்லை, மெத்த கிடையாது.
கோரைப்பாயில நபிகள் நாயகம் வெற்றி மேனியோடு படுப்பார்கள். விழாப்புறங்கள் எல்லாம் பாயின் தழும்புகள் அச்சுக்கள் பதிந்துவிடும், ஒரு விரிப்பு கூட இல்லை. உமர் அவர்கள் நபிகள் நாயகம் வந்து கேட்டார்கள், அல்லாஹ்வின் தூதரே, எத்தனையோ பல மன்னர்கள், அருகாமையில் உள்ள மன்னர்களின் பெயர்களை எல்லாம் சொல்லி அவர்கள் எல்லாம் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்கிறார்கள், எவ்வளவு சொகுசாக எவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், உங்களுக்கு பாயின் மீது விரிப்பதற்கு விரிப்பே இல்லையே, நாங்கள் ஆர்டர் செய்யட்டுமா, நாங்கள் கொண்டு வரவான்னு கேட்டாங்க. நபிகள் சொன்னார்கள், எனக்கு தேவையில்லை, மாலி வலித்துன்யா, எனக்கும் இந்த உலகத்திற்கும் என்ன சம்பந்தம், நான் ஏன் உன்னிடத்தில் அந்த பாயின் மீது விரிப்பதற்குரிய விரிப்பை கேட்க வேண்டும், எனக்கு தேவையில்லை என்று சொல்லி அதனை உதாசீனப்படுத்தியவர்கள் நபிகள் அவர்கள். தலையணை, இன்னைக்கு நம்முடைய வீடுகளில் ஒவ்வொருவருக்கும் ஒரு தலையணை வைத்திருப்போம். 10 பேர்ல 10 தலைவாணி, 10 கூட இல்லை 20 கூட இருக்கும். கால் கொண்டு வச்சுக்குவார், இடுப்பு கொண்டு வைத்துக் கொள்வார், இந்த பக்கம் திரும்பினா இந்த பகுதியில் ஒரு தலையணை வைத்துக் கொள்வார். வகை வகையா தலையணை வைத்துக் கொண்டிருக்கிறோம், மெத்தைகள் வைத்துக் கொண்டிருக்கிறோம். நபியல்லாரின் வீட்டில் ஒரு தலையணை, அந்த ஒரு தலையணையில் தான் அவர்களும் அவருடைய துணைவியாரும் படுத்துக் கொள்வார்கள். அப்படின்னா பாருங்க எவ்வளவு, இப்படி ஒரு எளிமையில யாருங்க வாழ்ந்தார், எந்த அரசியல் தலைவர் வாழ்ந்தார்கள், எந்த ஆன்மீக தலைவர் வாழ்ந்தார்கள். அரசு கருவூலத்தில் பொருட்கள் இல்லையா, இருக்கிறது. ஒட்டகங்கள் அணிவகுத்து நின்றது, குதிரைகள் அணிவகுத்து நின்றது. அவற்றிலிருந்து முகமது நபிகள் எடுத்துக்கொள்ளவில்லை, அவைகளை ஏழைகளுக்கு என்று ஒதுக்கினார்கள், தேவையுடைய மக்களுக்கு என்று ஒதுக்கினார்கள். தம்முடைய சொந்த மகள், அவருடைய பெயர் பாத்திமா, தம்முடைய சொந்த மகள் ஒரு தேவை நிமித்தமாக நபிகள் அவர்களிடம் வந்து கேட்டார்கள், நபிகளே, என் தந்தையே, என்னுடைய கையை பாருங்கள், வேலை செய்து என்னுடைய கைகள் காய்ச்சி போய்விட்டது, எனக்கு ஒரு அடிமையை தரமாட்டீர்களா? அன்றைக்கு மனிதர்கள் அடிமையாக விற்கப்பட்ட ஒரு காலகட்டம். படிப்படியாக இஸ்லாம் அதனையும் ஒழித்தது. மனிதர்களை அடிமைகளாக கருதக்கூடாது, விற்கக்கூடாது என்று அடிமையாக விற்கின்ற அவலத்தையும் அல்லாஹ்வின் தூதர் ஒழித்து கட்டினார்கள். அந்த காலகட்டத்தில் நபிகளத்தில் அவருடைய மகள் கேட்டார், இந்த கைகளை பாருங்கள், என்னால் வீட்டு வேலைகள் அனைத்தையும் இலகுவாக செய்ய முடியவில்லை, எனக்கு துணையும் யாரும் இல்லை, உதவி செய்வதற்கு ஒரு பணியாளரை தாருங்கள், இதோ இவ்வளவு பணியாளர்கள் இருக்கிறார்களே, இதிலிருந்து ஒருவரை தாருங்கள் என்று கேட்டார்கள். நபிகள் தர மறுத்து விட்டார். தன் சொந்த மகளுக்கு விரும்பி இருந்தால் கொடுத்திருக்க முடியும், கொடுக்க மாட்டேன் என்றார்கள். இல்லை, நீ இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய், உன்னுடைய சிரமங்களை இறைவனிடம் முறையிடு, சங்கடப்பட்டுக் கொள்ளாதே என்று சொல்லி திருப்பி வெறுங்கையோடு திருப்பி அனுப்பினார்கள். வருகின்ற ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் அள்ளி அள்ளி கொடுத்தவர் தன் சொந்த மகள் கேட்கின்ற பொழுதே ஒரு பணியாளரை கொடுக்க மறுத்து விட்டார்கள். காரணம் நபிகளாரின் எளிமை. நம் ஆன்மீகத்தை பயன்படுத்திக் கொண்டு, நாம் ஆட்சி அதிகாரத்தில் இருப்பதை பயன்படுத்திக் கொண்டு நம்முடைய வாரிசுகள் சுகபோகமான வாழ்க்கையை வாழ்ந்துவிடக் கூடாது என்கிற ஒரு உத்தமம். அப்படிப்பட்ட தலைவர்களை இன்னைக்கு யாரை நீங்க பாப்பீங்க? அரசியல் சாதாரணமா ஒரு கவுன்சிலர் ஆகிவிட்டால் கூட, கவுன்சிலர் ஆகிறதுக்கு முன்னால் வரையிலையும் அவர் எப்படி இருப்பார், எப்படி வாழ்ந்திருப்பார், கஷ்டப்படுறது நம்மளே பார்த்திருப்போம். வீடு வீடா வந்திருப்பார், ஓட்டு கேட்கும்போது நம்மளை தேடி வந்து நம்ம வீட்டு பக்கத்துல வந்து உட்கார்ந்து, ஆயா சௌக்கியமா பாட்டி பக்கத்துல உட்கார்ந்து டீ குடிச்சிட்டு போயிருப்பார். அதுக்கப்புறம் 5 வருஷத்துக்கு அவரை பார்க்க இயலாது. 5 வருஷத்துக்கு பார்க்க முடியாது மட்டும் இல்ல, கார்ல ரவுண்ட்ஸ் போயிட்டே இருப்பார். எங்க போனாலும் கார் தான், முன்னால 3 காரு, பின்னால 2 காரு, படை பட்டாளத்தோடு தானே செல்கிறார்கள். இந்த எளிமை ஒரு கவுன்சிலர் அதிகார பதவிக்கு வந்து விட்டதற்கு பிறகு தம்முடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொள்கிறார். நபிகள் உயர்த்தவில்லை. ஆன்மீகத்தில் இருந்த போதிலும் அரசியல் ஒரு மிகப்பெரிய நிலப்பரம், இந்தியா போன்ற ஒரு பெரிய நிலம், சவுதி, மக்கா, மதீனா அனைத்து அரபு நிலங்களையும் அல்லாஹ்வின் தூதர் தம்முடைய ஆட்சியின் கீழ், ஆளுகையின் கீழ் வைத்திருந்தார்கள். அவ்வளவு பெரிய நிலப்பரப்பிற்கு அதிபதியாக இருந்த போதிலும் தான் மரணிக்கின்ற பொழுது தன்னுடைய போர் கவசத்தை ஒரு யூதரிடம் அடைமானம் வைத்த நிலையில் மரணித்தார்கள். அதை கூட மீட்கவில்லை. அடைமானம் எதற்கு வைத்தார்கள் தெரியுமா? வெள்ளி தங்க காசுகளை பெறுவதற்கல்ல, உணவு தானியங்களை, சில கோதுமை தானியங்களை பெறுவதற்கு போர் கவசத்தை அடைமானம் வைத்தார்கள். அதை மீட்காமலேயே மரணித்தார்கள். அந்த அளவிற்கு தூய எளிமையான ஒரு வாழ்க்கையை முகமது நபிகள் அவர்கள் வாழ்ந்தார்கள். அப்படின்னா பாருங்க, இந்த ஆன்மீகத்தை வச்சு காசு பணம் சம்பாதிக்கலையே. அதுக்கு முன்னால் வரையிலும் பெரிய வியாபாரி, பெரிய செல்வந்தர். ஆனால் இந்த பணிக்கு வந்ததற்கு பிறகு தம்முடைய பொருளாதாரத்தை துறந்தார்கள். சாதாரண ஒரு நபர், ஒரு சாமானியன் வாழக்கூடிய வாழ்க்கை கூட நபிகள் வாழவில்லை. அந்த வாழ்வையும் துறந்தார்கள். மக்களுக்காகவே சிரமப்பட்டார்கள். தொண்டர்கள் அந்த மக்களின் வாழ்வாதாரம் உயர வேண்டும் என்று அதற்காக பாடுபட்டார்கள். இவரெல்லாம் அரசியல் தலைவர். அதுபோல நீங்கள் நபிகள் அவர்களுடைய வாழ்க்கையை எடுத்துக்கொண்டால்,
மக்கள் மத்தியில ஆன்மீகத்தின் பெயரால் மூட நம்பிக்கையை வளர்ப்பாங்க. அதன் மூலம் காசு பணம் பார்ப்பாங்க. அதைத்தான் இன்னைக்கு பார்க்கணும். டிவியில நீங்க பார்க்க முடியும். டிவியை திறந்துட்டா போதும், அந்த கல் வேண்டுமா, இந்த ராசிக்கல் வேண்டுமா, உங்க வியாபாரத்தில் வளம் பெருக வேண்டுமா, குழந்தை பாக்கியம் வேண்டுமா, வேண்டுமா வேண்டுமா நிறைய கேட்பாங்க. எப்படிப்பா தருவன் பார்த்தா ஒண்ணும் இல்லைங்க, வா இந்த மோதிரத்தை கையில மாட்டிக்க, உனக்கு குழந்தை பிறந்துடும். எந்த உலகத்துல இருந்துகிட்டு இருக்கிறோம்? மோதிரத்தை கையில மாட்டினா குழந்தை பிறந்துருமா? ஒரு கல்லு தருவார், இந்த கல்லை போய் உன் கல்லாப்பெட்டியில வை, கஸ்டமர் கூட்டாதுக்கு அப்புறம் வர்றதை பாரு, நீ உன்னால சமாளிக்க முடியாதுங்க. உண்மையாது? இதுவெல்லாம் இன்றைய காலகட்டத்தில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்தா? அப்படி இருந்துச்சுன்னா அதே அந்த கல்லை அவர் வீட்டில் வைக்க வேண்டியதுதானே? நம்மளையும் கூவி கூவி வித்துக்கிட்டு இருக்கிறாரு, நீ வா நீ வா நீ வா, நம்மளும் கூவி கூவி வித்துக்கிட்டு இருக்கிறாரு. இந்த மெரினாவில் போனா நீங்க பார்க்கலாம், சென்னை மெரினாவில் பாருங்க, அங்கங்க உட்கார்ந்து இருப்பாங்க ஜோசியம் பார்க்கறது. என்ன ஜோசியம் பார்த்து என்ன சொல்ல போறாங்களா, கையை பார்த்துட்டு உனக்கு எப்போ கல்யாணம் ஆகணும், எப்போ கல்யாணம் நடக்கும், எப்போ எத்தனை பிள்ளை, அந்த பிள்ளைகள் ஆம்பளை பிள்ளை எத்தனை, பொம்பளை பிள்ளை எத்தனை எல்லாம் சொல்லுவார். சொல்லிட்டு 100 ரூபா கொடுங்க கேட்பாங்க. இப்படி வர்றவங்களுக்குலாம் ஜோசியம் பார்க்குறங்கிற பேர்ல சொல்லி ஏமாற்றுவார்கள். நம்ம வாழ்க்கையில என்ன நடக்கும்ங்கிறத கணிக்கிற கெப்பாசிட்டி அவங்களுக்கு இருக்கிறது உண்மைன்னா, நம்ம எப்போ கல்யாணம் பண்ணுவோம், எத்தனை பிள்ளை, எப்போ சாவோம், பிள்ளைங்கள்ல ஆம்பளை பிள்ளைங்க எத்தனை, பொம்பளை பிள்ளைங்க எத்தனை புட்டு புட்டு வைக்கிறாங்கல்ல ஜோசியம் பார்க்குறங்கிற பேர்ல, அது உண்மைன்னு சொன்னா அவர் தாங்கையே ஃபர்ஸ்ட் பார்த்துருக்கணும்ல. எதுக்கு மெரினா பீச்சில் உட்காந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாரு, வேகாத வெயிலில் உட்காந்து, அந்த புழுக்கத்தில் உட்காந்து, வரவும் போறவங்களாம் கெஞ்சி பாப்பா வந்து ஜோசியம் பாரு ஜோசியம் பாரு, நம்மளை கூவி கூவி அழைக்க வேண்டிய சிரமம் உங்களுக்கு இருக்காது. பேப்பர்ல எத்தனை செய்தி பார்த்திருக்கிறோம். கிளி ஜோசியம் மரத்துக்கு அடியில் அமர்ந்து கொண்டு கிளி ஜோசியம் பார்த்தார், மரக்கிளை கீழே உடைந்து பரிதாபமாக உயிரிழந்தார். செய்தி யாரு? கிளி ஜோசியம் பார்க்கிறவர். கிளி ஜோசியம் பார்க்கிறவர் எங்க உட்கார்ந்து பார்த்திருக்கிறாரு? மரத்துக்கு கீழே. அந்த மேல உள்ள மரக்கிளை கீழே விழுந்து அவர் செத்து போயிட்டார். இவர் உலகத்தில் உள்ள எல்லாருக்கும் குறி சொல்றார், உலகத்தில் உள்ள எல்லாருக்கும் நாளைக்கு என்ன நடக்கும்னு சொல்றாரு. அவருக்கு என்ன நடக்கும்னு அவருக்கு தெரியலையே. தான் காலங்காலமா உட்கார்ந்துட்டு இருக்கிற மரத்தின் மேலிருந்து ஒரு கிளை கீழே ஒடிந்து விடும், அதில் தான் தன்னுடைய மரணம் இருக்கிறது என்பதே அவருக்கு தெரியலை. அப்ப இப்படி ஆன்மீகத்தின் பெயரால் மக்களுடைய அறியாமையை பயன்படுத்தி இந்த மோதிரத்தை மாட்டு, இந்த கல்லம் கடையில போய் வை, இந்த படத்தை வைத்துக்கொள், இந்த மாலையை நீ கழுத்தில் மாட்டி விட்டால் நீ லட்சாதிபதியாக மாறி விடுவாய், கோடீஸ்வரனாக ஆகி விடுவாய், இப்படிலாம் சொல்றாங்க. நபிகள் அப்படி எங்கேயாவது சொல்லி ஏமாத்தினாங்க? ஆன்மீகத்தின் பெயரால் மக்களினுடைய அறியாமை பயன்படுத்தி ஏமாத்தினாங்களா? தெளிவா சொன்னாங்க நபிகள். என்ன நாளைக்கு என்ன நடக்கும் எனக்கு தெரியாதுன்னா, இப்படி ஒரு ஆன்மீக தலைவரை நீங்க எங்க பாக்கீங்க? உலகத்தில் எந்த நாட்டில் இருந்தார்? லா ஆலமுல் கைப், எனக்கு மறைவான ஆற்றல் இல்லை, நாளைக்கு என்ன நடக்கும் எனக்கு தெரியாது. இன்னமா அன பஷரும் மிஸ்லுக்கும், நானும் உங்களை போன்ற ஒரு சாதாரண மனிதன். எப்படி சொன்னாங்க பாருங்க, உங்களை மாதிரி ஒரு மனுஷன் தான் நான். உங்களுக்கும் எனக்குமான வித்தியாசம் இறைவனின் புறத்திலிருந்து எனக்கு இறை செய்தி வருகிறது, அதை நான் உங்களுக்கு சொல்றேன், அவ்வளவுதான். அப்படி சொல்வதற்கு கூட அவங்க கிட்ட கூலி கேட்க மாட்டேன், காசு கேட்க மாட்டேன். மறைவான ஞானம் எனக்கு இல்லை, நாளைக்கு என்ன நடக்கும் எனக்கு தெரியாது. ஒரு மனிதனுக்கு நாளை ஏற்படவிருக்கிற நன்மை தீமை அனைத்தையும் கடவுள் மட்டுமே அறிவார். இதுதான் நபிகள் போதித்த போதனை. அதனால்தான் முஸ்லிம்கள் ஜோசியத்தை நம்பக்கூடாது, மூட நம்பிக்கைகளை கொள்ளக்கூடாது என்று இஸ்லாம் வலியுறுத்துகிறது. முகமது நபிகள் எங்களுக்கு போதிக்கிறார்கள். நபிகள் காலத்தில் ஒரு சம்பவம் நடந்தது. என்ன சம்பவம்? நபிகள் அவங்க காலத்தில் அவங்க மகன் ஒரு ஆண் குழந்தை இப்ராஹிம் ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. சின்ன பருவத்திலேயே அந்த குழந்தை இறந்து விட்டது. நபிகள் அவர்களுக்கு பெரிய வயசுல ஆம்பளை பிள்ளைகள்லாம் இல்லை, பொம்பளை பிள்ளைங்க தான் இருந்தாங்க. ஆம்பளை பிள்ளைங்க 2-3 ஆம்பளை பிள்ளைங்க பிறந்தாங்க, இறந்துட்டாங்க. அதுல ஒருவர் இப்ராஹிம் இறந்து போயிட்டார். இறந்து போனதற்கு அந்த நாள்ல கரெக்டா சூரிய கிரகணம் ஏற்பட்டு விட்டது. நபிகளின் வாழ்க்கையில் நடந்த சம்பவம். தன் மகன் இறந்த அதே நாளில் சூரிய கிரகணம். சில மக்கள் பேசிக்கிறாங்க, பாத்தியா நம்முடைய தலைவர் வீட்டுல ஒரு துன்பம், அதனாலதான் சூரியனே துக்கம் அனுஷ்டிக்கிறது அப்படின்னாங்க. நபிகளினுடைய வீட்டில் துன்பம் ஏற்பட்டதால், ஒரு துக்கம் ஏற்பட்டதால் சூரியன் துக்கம் அனுஷ்டிக்கிறது இப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இது நபிகளின் காதுக்கு வருகிறது, கவனத்திற்கு வருகிறது. வந்த உடனே அதை அலட்சியப்படுத்தல, பேசினா பேசட்டும், நம்மளை பத்தி சிறப்பாக தானே பேசுறாங்க, நபிகளின் மகிமையை கூட்டும் விதமாக தானே பேசுறாங்க. அப்படி பேசுவதற்கு நபிகள் அனுமதிக்கவே இல்லை. மக்களை அழைங்கள், நாங்கள் எல்லாரும் வாங்க. தன் மகன் இறந்து கிடக்கிறார், அந்த துன்பத்தில் முகமது நபிகள் அவர்கள் துவண்டு கிடக்கிறார். இருந்த போதிலையும் அதையெல்லாம் ஓரங்கட்டி வைத்து விட்டு மக்களை அழைச்சி என்ன பேசிக்கிட்டு இருக்கிறீங்க,
என் வீட்டில் ஒரு இறப்பு ஏற்பட்டதற்காக வேண்டி சூரியன் துக்கம் அனுஷ்டிக்க வேண்டுமா? அப்ப சூரியனை பத்தி நீங்க என்ன நினைச்சீங்க? இன்ன ஷம்ஸ வல் கமர் ஆயத்தானு மின் ஆயாத்தில்லா, சூரியனும் சந்திரனும் அல்லாஹ்வின் அத்தாட்சி, கடவுளுடைய படைப்புங்க. அது ஒரு அற்புதமான உன்னதமான படைப்புகள். அந்த படைப்புகள் என்னுடைய வீட்டில் நடைபெறுகிற துக்கத்திற்காக வேண்டி துக்கம் அனுஷ்டிக்க வேண்டி இருக்குமா? இது தவறான நம்பிக்கை, இது மூட நம்பிக்கை. அப்படிலாம் ஒருபோதும் நம்பாதீர்கள் என்று நபிகள் அவர்கள் போதித்தார்கள். தன்னை பற்றி சிறப்பா நம்பும் போது கூட நபிகளுக்கு ஏதோ ஒரு சிறப்பு சக்தி இருக்கு, அவங்க குடும்பத்துக்குன்னு ஒரு பவர் இருக்கு அப்படின்னு மக்கள் இயல்பா நம்பினாங்க. நபிகள் நாயகம் அதுக்கு பிரச்சாரமே பண்ணலை. எந்த பிரச்சாரமும் இல்லாம தன்னியல்பா மக்கள் அப்படி நம்பிய போது கூட நபிகள் அதை விரும்பல. என்ன இப்படி நம்புகிறார்கள்? என்ன போல பெரிய சக்தி இருப்பதாக சொல்றாங்க. என் வீட்டில் ஒரு இறப்பு ஏற்படுறதுனால சூரியன் துக்கம் அனுஷ்டிக்க வேண்டிய அவசியம் என்ன, தேவை என்ன? அப்படிலாம் இல்லைன்னு அந்த மூட நம்பிக்கையை ஒழிக்கும் வகையில் நபிகள் அவர்கள் பிரச்சாரம் பண்ணாங்க. அதே போல நபிகள் காலத்தில் ஒரு சம்பவம். அன்றைய காலகட்டத்தில் அரபு மக்கள் ஒட்டக போட்டி வைப்பாங்க. ஒட்டகம் இருக்குல்ல, ஒட்டகத்தை வச்சு ஓட்ட போட்டி நடக்கும், குதிரையை வைத்து போட்டிகள் நடக்கும். அந்த போட்டியில எப்பவுமே நபிகளின் வாகனம் தான் ஜெயிக்கும். நபிகள் அவர்களுடைய ஒட்டகம், நபிகள் அவர்களுடைய குதிரை தான் ஜெயிக்கும். அன்னைக்கு ஒரு தடவை ஒரு போட்டி நடக்கும் பொழுது பக்கத்து கிராமத்திலிருந்து ஒருவர் தன்னுடைய வாகனத்தை அழைச்சிட்டு வந்தார். அவரும் போட்டியில பங்கெடுக்கிறார். அந்த முறை போட்டியில அந்த கிராம அரபியினுடைய வாகனம் ஜெயித்து விட்டது, நபிகளுடைய வாகனம் தோற்று விட்டது. உடனே தோழர்கள் பேசிக்கிறாங்க, இதுல ஏதோ சதி நடந்து விட்டது, எப்பவுமே நபிகள் வாகனம் தானே ஜெயிக்கும், எப்படி நபிகளுடைய ஒட்டகம் தோத்து போச்சு அப்படின்னு அவங்க பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. சுபிகத்தில் அல்பா, நபிகளுடைய வாகனத்துக்கு பேர் அல்பா. இன்றைக்கு கூட பலரும் தாங்கள் விரும்பி வளர்க்கிற மாடுகளுக்கு பேர் வைப்பார்கள் அல்லவா, போட்டிகளில் பங்கெடுக்க வைக்கின்ற பொழுது. அது மாதிரி நபிகள் அவர்கள் தாம் வளர்த்த தம்முடைய கட்டுப்பாட்டில் இருந்த அந்த ஒட்டகத்திற்கு அல்பா என்று பெயர் வைத்திருந்தார்கள். அல்பா தோத்து போச்சா, எப்படி தோத்துச்சு அப்படின்னு மக்கள் பாரமா பேசும் பொழுது நபிகள் சொன்னாங்க, ஒட்டகம் தோத்தா என்ன, இது சாதாரண விளையாட்டு தானே, வாகனங்களுக்கு மத்தியில் நடைபெறக்கூடிய ஒரு போட்டி தானே இது, இதுல தோல்வி பெறுவதை ஏன் பெரிய தோல்வியா நினைக்கிறீங்க, இதை போய் ஏன் நீங்க பாரமா பேசிக் கொள்கிறீர்கள்? எந்த ஒரு பொருள் இந்த உலகத்தில் உயர்ந்தாலும் ஒரு நாள் அது தாழ்ந்துதான் போகும், தாழாமல் இருப்பதில்லை, இதை புரிந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். எவ்வளவு வாழ்க்கையினுடைய யதார்த்தத்தை எவ்வளவு அழகா சொல்லிட்டாங்க. எவ்வளவுதான் ஒரு பொருளுக்கு மவுசு கூடினாலும் உயர்வு ஏற்பட்டாலும் ஒரு நாள் அது கீழே வந்துதான் ஆகணும், அது தாழ்ச்சி அடையத்தான் செய்யும். இறைவன் அந்த பொருளை தாழ்ச்சி அடைய வைப்பான். அப்படி தாழ்ச்சி அடைய வைக்கும் பொழுது அதனை ஏற்றுக்கொள்ளுங்கள். உயர்வை தரும்போது ஏத்துக்கிறீங்கல்ல, உங்க வாழ்க்கையில ஒரு நல்லது நடக்கும் பொழுது, உங்க வாழ்க்கையில வெற்றி ஏற்படும் பொழுது அதனை ஏற்றுக்கொள்வதை போல ஒரு தாழ்ச்சி சம்பவம் நடைபெறும் பொழுது அதனையும் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று நபிகள் போதித்தார். பாருங்க, மக்கள்லாம் நபிகள் தோத்து போனது அவங்க பாரமா நினைக்கவே இல்லை, மக்கள் பாரமா நினைச்சாங்க. அதை கூட சாதாரண நபிகள் நாயகம் அவங்க பேசினாங்க. எந்த வகையிலையும் தனக்கு ஒரு சக்தி இருப்பதாகவும், தனக்கு ஒரு பவர், ஒரு ஆற்றல் மறைமுகமா உங்க கண்களுக்கெல்லாம் புறப்படாத ஒரு மறைமுக சக்தி எனக்கு இருக்கு சொல்லவே இல்லை. அப்படி ஒரு பிரச்சாரத்தை நபிகள் நாயகம் முன்வைக்கவே இல்லை. உங்களை போன்ற நானும் ஒரு சாதாரண எளிய மனிதன் என்றார். தனக்கு முன்பாக தான் ஒரு மிகப்பெரிய ஜனாதிபதி வர்றாங்க, கைகாலெல்லாம் நடுங்குது, நபிகள் நாயகம் முன்னால் இருப்பதற்கு நடுங்குகிறது. நடுங்கிய பொழுது நபிகள் நாயகம் சொன்னார்கள், நடுங்காதீர்கள், பயப்படாதீர்கள். குடிமக்கள்கிட்ட சொல்றாங்க, பயப்படாதீங்க, சாதாரணமா இருங்க. நானும் ஒரு பெண்ணுக்கு வெறுமனே பேரித்தம்பழங்களையும் சாதாரண இறைச்சி துண்டையும் சாப்பிட்டு வளர்ந்த ஒரு பெண்ணுக்கு பிறந்த ஒரு மகன் தான் நான். ஒரு எளிய மகன் என்கிறார்கள், எளிய மகன் நான். எனக்கு முன்பாக நான் கர்வப்படக்கூடியவன் அல்ல, ஆணவம் கொள்ளக்கூடியவன் அல்ல. எனக்கு முன்பாக நீங்கள் பணிவை காட்ட வேண்டிய அவசியம் இல்லை என்றார். இன்னைக்கு எந்த அரசியல் தலைவராக இருந்தாலும் தலைவர் வர்றாருன்னா எல்லாரும் எழுந்து நிக்கணும், இருக்குதா இல்லையா? ஒரு எம்எல்ஏ, ஒரு எம்பி ஒரு சபைக்கு செல்கிறார், அங்க உள்ள அனைவரும் எழுந்து நிற்பார்கள். நபிகள் எப்படிப்பட்ட நபர்? உலகத்தில் உள்ள 200 கோடி மக்கள் முஸ்லிம்கள் உயிரை விட மேலா நேசிக்கிறோம். அன்றைய காலகட்டத்தில் வாழ்ந்த மக்கள் நபிகள் ஒரு கட்டளை இட்டால் அதனை செய்வதற்கு தயார் என்கிற நிலையில் இருந்தார்கள். இருந்த போதிலும் நபிகள் என்ன சொன்னாங்க தெரியுமா? நான் வரும்போது எழுந்து நிக்காதீங்க, அது எனக்கு பிடிக்காது என்றார்கள். நபிகள் அவர்கள் தான் ஒரு சபைக்கு சென்றால் சபையில் உள்ள யாரும் எழுந்து நிற்க கூடாது, இது நபிகள் அவர்களின் போதனை. அதே போல தான் மரணம் அடைந்ததற்கு பிறகு இந்த நிகழ்வுகளை வரலாறுகளை பார்க்கிறாங்க. முன்பு நல்ல மனிதர்கள், அவங்க இருந்த வரையிலேயும் அந்த மனிதர்களை போற்றினார்கள். ஆனால் இறந்ததற்கு பிறகு அந்த மனிதர்களின் சமாதியின் மீது கட்டடத்தை கட்டிக்கொண்டு வழிபாடு செய்ய துவங்கி விட்டார்கள். இந்த நிலை தனக்கு வரக்கூடாது என்பதில் உறுதியாக இருந்தார்கள். நபிகள் போதித்தார்கள், என்னை என்னுடைய தரத்திற்கு மேல் உயர்த்தி விடாதீர்கள்,
நசாராக்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வரம்பு மீறி புகழ்வதைப் போல என்னை நீங்கள் புகழாதீர்கள். நான் மரணித்து விட்டால் என்னுடைய சமாதியை வணங்கும் இடமாக ஆக்கி விடாதீர்கள், என்னை வச்சு வணங்காதீங்கன்ட்டாங்க. அதனால தான் நாங்கள் நபிகள் அவர்களை வணங்குவதில்லை. நபிகள் எங்களுக்கு சொன்ன கொள்கை என்ன? வணங்கப்படுவதற்கு தகுதியானவன் இறைவன் ஒருவன் தான், அவனை தவிர அவர் யாரையும் நாங்கள் வணங்கக்கூடாது. இன்றைக்கு எத்தனையோ பல தலைவர்களுக்கு சிலைகள் இருக்கிறது, உருவ படங்கள் இருக்கிறது, அதற்கு மரியாதை செய்கிறோம் என்கிற பேரில் மாலை போடுகிறார்கள், தீபம் ஏற்றுகிறார்கள், கையெடுத்து கும்பிட்டு வணக்கம் செலுத்துகிறார்கள், சாஷ்டாங்கமாக தரையில் விழுந்து தம்முடைய வணக்கத்தை வெளிப்படுத்துகிறார்கள். நடக்குதா இல்லையா? எந்த தலைவருக்கு இன்றைக்கு சிலை இல்லை? எல்லா தலைவருக்கும் சிலை இருக்கு. திருவள்ளுவர் அவர் எப்படி இருப்பார்னே தெரியாது, அவருக்கே சிலை. திருவள்ளுவர் நமக்கு எப்படி ஒரு கற்பனையை கொண்டு வந்துட்டாங்க, தடத்துல பாக்குறோம்ல, கன்னியாகுமரியில கம்பீரமா ஒரு சிலை இருக்கு, அவர் தான் திருவள்ளுவர் நம்ம நம்பிக்கிட்டு இருக்கிறோம். அது உண்மையான படமா? அவருக்குன்னு உண்மையான புகைப்படம் இருக்கா? திருவள்ளுவருக்குன்னு உண்மையான புகைப்படமே கிடையாது. அப்ப உண்மையான புகைப்படம் இல்லாத ஒருவருக்கு கூட சிலை வைத்து விட்டார்கள், அதற்கு மரியாதை செய்கிறார்கள். சுயமரியாதை என்று சொன்ன பெரியாருக்கே சிலை வைத்து அவர் காலடியில் பூவை போட்டு மரியாதை வணங்கி வழிபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் முகமது நபிகள் அவர்களுக்கு உலகத்தில் எங்கேயாவது சிலர் இருக்கா? எந்த முஸ்லிமின் வீட்டிலேயாவது முகமது நபிகளின் புகைப்படத்தை நீங்கள் பார்த்ததுண்டா? சின்ன வயசு பெண்ணை கல்யாணம் பண்ணாங்கன்னு சொல்வாங்க, பல பெண்களை திருமணம் செய்தார்கள் என்பார்கள். 1400 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த ஒண்ணுக்கு இப்ப நம்ம ஜட்ஜ்மெண்ட் பண்ண முடியுமா? பாரதியார் இருக்கிறார்ல, அவருக்கு கல்யாணம் எத்தனை வயசுல நடந்துச்சு? பாரதியாருக்கு வயசு 17, அவங்க மனைவி செல்லம்மாள் வயசு 7. மனைவி செல்லம்மாள் 7 வயசா இருக்கும் போதுதான் பாரதியார் கல்யாணம் பண்ணார். கல்யாணம் தென்காசி மாவட்டம் கடையம்ல தான் நடந்துச்சு. வரலாறு அப்படித்தான் சொல்கிறது. இப்ப பாரதியாருடைய கவிதைகளை எல்லாம் புறந்தள்ளிடுவோமா? அவங்க காலத்தில் அது வழக்கம், புரிஞ்சுக்கிறோமா இல்லையா? பாரதியார் காலத்திலே அது வழக்கம் என்றால் முகமது நபிகள் 1400 ஆண்டுகளுக்கு முன்பு அந்த காலகட்டத்தில் வாழ்ந்தவர்கள், அவங்க காலகட்டத்தில் எது வழக்கமோ அதைத்தானே செய்வாங்க. அதற்கு பிறகு இஸ்லாம் தடை செய்து விட்டது. விவரம் அறிந்த பெண்களைத்தான் திருமணம் செய்ய வேண்டும், சிறிய வயதில் உள்ள பெண்களை திருமணம் செய்யக்கூடாது என்கிற தடை வந்து விட்டது. முகமது நபிகள் பல பெண்களை கல்யாணம் பண்ணாங்க. பல பெண்களை கல்யாணம் பண்ணது தப்பா, ஒழுக்கக்கேடா? திருமணம் என்கிற அந்த முறையில் பல மனைவிமார்களை ஏற்படுத்திக் கொள்வது எந்த வகையில தவறு? சட்டம் தப்புன்னு சொல்லலாம், ஒழுக்கக்கேட்டில் அது குற்றமா தவறா? நாம பிற மக்கள் எல்லாம் கடவுள் என்று போற்றப்படுகிற நபர்களுக்கே பல மனைவிமார்கள் உண்டு. முருகனுக்கு 2 மனைவி, வள்ளி தெய்வானை 2 மனைவி இருக்கிறாங்களா இல்லையா? ராமனை போல் வாழ வேண்டும் என்பார்கள். ராமனின் தகப்பன் தந்தை தசரதன், தசரதனுக்கு எத்தனை மனைவி? 60,000 மனைவிகள் என்று இலக்கியத்தில் புராண இதிகாசத்தில் சொல்வார்கள். அந்த செய்தியை மறுத்தால் கூட தசரதனுக்கு 3 மனைவி, யாரும் மறுக்க மாட்டாங்க. உண்டா இல்லையா? அப்ப நாம் அனைவரும் பல மக்கள் மதிக்கக்கூடிய போற்றப்படுகிற பல நபர்களே 2க்கும் மேற்பட்ட பல திருமணங்களை செய்தவர்கள் தானே, அவங்க காலத்தில் உள்ளது. அது எப்படி தப்பாகும்? அப்ப இது போன்ற பல பொய்களை சொல்லி கற்பனைகளை கலந்து நபிகளின் வரலாற்றில் சேற்றை வாரி இறைப்பது எந்த விதத்திலும் சரியில்லை. வரலாற்றை படிங்க. முகமது நபிகளுடைய வாழ்க்கை வரலாற்றை நீங்கள் படிக்க முற்பட்டால் அவர்களைப் போல் ஒரு உத்தமர், அவர்களைப் போல் ஒரு சீர்திருத்தவாதி, அவர்களைப் போல் ஒரு எளிய ஆன்மீகவாதி உலக வரலாறு கண்டதில்லை என்கிற உண்மையை நாம் அனைவரும் ஒப்புக்கொள்வோம். அத்தகைய நல்பாக்கியத்தினை எல்லாம் உள்ள ஏக இறைவன் நம் அனைவருக்கும் வழங்குவானாக என்று கேட்டு என்னுடைய உரையை நிறைவு செய்து